நிகழ்ச்சியின் இந்த பகுதியினூடாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தாய்நாட்டின் பெருமைகளையும் அதன் சிறப்புகளையும் எடுத்துச் சொல்லுகின்ற இந்த நிகழ்ச்சியின் இந்த பகுதியினூடாக நாங்கள் உங்களை அழைத்து வந்திருப்பது மட்டுவில் கிழக்கு பகுதிக்கு. ஏற்கனவே ஒரு அத்தியாயத்தின் ஒரு பகுதியின் மூலமாக மட்டுவில் கிழக்கில் இருக்கக்கூடிய சில முக்கியமான விடயங்களை பார்த்திருந்தீர்கள். இன்று கூட இந்த பகுதியினூடாக இங்கு இருக்கக்கூடிய இன்னும் சில முக்கியமான விடயங்களை பற்றி பார்க்க போகின்றோம். நேயர்களே, நிகழ்ச்சியின் வாயிலாக எங்களோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். நாங்கள் இப்பொழுது மட்டுவில் கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடத்திற்கு தான் வருகை தந்திருக்கின்றோம். மோகனதாஸ் சனசமூக நிலையம்தான் இது. இந்த சனசமூக நிலையத்தின் கீழ் பல சமூக சேவை செயற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றன. இப்பொழுது நாங்கள் இந்த சனசமூக நிலையத்தின் உள்ளே தான் இருக்கின்றோம். இந்த சனசமூக நிலையத்தின் கீழே இடம்பெறுகின்ற சமூக சேவை செயற்பாடுகள் பற்றி தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். நேயர்களே, நிகழ்ச்சியின் வாயிலாக தொடர்ந்து இணைந்திருங்கள். ஏற்கனவே பார்த்திருந்த மோகனதாஸ் சனசமூக நிலையத்திலிருந்து விடைபெற்று இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான இடத்திற்கு தான் நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம். லூர்து அன்னையின் நாமத்திலே அமைய பெற்றிருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் தான் இது. இந்த தேவாலயத்தை பார்க்கின்ற பொழுது இந்த மட்டுவில் கிழக்கு பகுதியிலே இந்து மக்கள் மற்றும் கிறிஸ்தவ மக்கள் வாழ்ந்து வருவது எங்களுக்கு தெரிய வருகின்றது. இந்த தேவாலயம் பற்றிய பல விடயங்களை நாங்கள் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். நேயர்களே, நிகழ்ச்சியின் வாயிலாக தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த லூர்து அன்னை ஆலயத்தோடு நீண்ட காலமாக தொடர்பில் இருக்கக்கூடிய இந்த ஆலயத்தினுடைய பக்தராக இருக்கக்கூடிய திருவாளர் ராயப்பு ராசநாயம் ஐயா எங்களோடு இணைந்திருக்கிறார். அவரோடு தான் நாங்கள் இப்பொழுது பேசி பார்க்க போகின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. எங்களுக்கு இந்த ஆலயம் பற்றிய வரலாறு, இந்த ஆலயத்தினுடைய சிறப்புகள் பற்றி எங்களுக்கு சில கருத்துக்களை முன்வையுங்கள். கணக்கு சொல்ல முடியாட்டாலும் இந்த ஆலயம் எனக்கு முன்பு, நான் பிறக்கிறதுக்கு முன்பு இங்கே கட்டப்பட்டு இருந்தது. பிறகு நான் அறிந்தபோது காணுமல் பார்க்க அறிந்தபோது 1935ஆம் ஆண்டு இது கட்டப்பட்டிருந்ததாக கல்வெட்டு மூலம் நாங்கள் அறியக்கூடிய இருந்தது. இந்த ஆலயம் வருவதற்காக ஒரு நோக்கம், ஒரு அவசியம் இங்கே இருந்தது. என்னவெனில், இங்கே அந்த சாதி அமைப்பு முறை ஒன்று, பெரிய சாதி சின்ன சாதி என்ற சாதி அமைப்பு முறை ஒன்று இருந்ததால் அப்போ இருந்த ஃபாதர் ஞானப்பிரகாசம் இந்த சிறுபான்மை கிறிஸ்தவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளை ஒருபுறம் விடுவிக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு ஆலயத்தை தண்ட செலவில் கட்டி ஓரளவு வணக்கத்துக்குரிய வசதிகளோடு செய்து தந்தார். மிகுதியை இங்கிருந்த டாக்டர் பிலிப் என்பவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு, 1900 ஆண்டுகளுக்கு முன்பு மிகுதி வேலைகளை செய்து அவர் அந்த திருத்த வேலைகளை முடித்து ஓரளவு கும்பிடக்கூடிய வசதிகளை அவர் அதை செய்து முடித்திருந்தார். இதுக்கு மேலால் 2000 ஆண்டு ஏற்பட்ட கலவரத்தால் ஏற்பட்ட சேதங்களை பொதுமக்களின் உதவியோடு, பொதுமக்களின் பணத்திலிருந்து எடுக்கப்பட்ட நிதியிலிருந்து அந்த திருத்த வேலைகள் செய்யப்பட்டு இன்றைக்கு இந்த ஆலயம் ஓரளவு பார்வைக்கு அழகாகவும் கும்பிட்றதுக்கு வசதியாகவும் இருக்கிறத நாங்கள் சொல்லக்கூடியதாகவும் பார்க்கக்கூடியதாகவும் இருக்கிறோம்.
நாங்கள் இந்த ஆலயத்தினுடைய வரலாறு பற்றி ஏற்கனவே பார்த்திருந்தோம். இப்பொழுது இந்த ஆலயத்தை சார்ந்த திருமதி வினோதினி அக்கா எங்களோடு இணைந்திருக்கின்றார். இந்த ஆலயத்தினுடைய திருவிழா காலங்கள் மற்றும் இந்த ஆலயத்தினூடாக நடைபெறுகின்ற சேவைகள் செயற்பாடுகள் பற்றி தான் நாங்கள் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். வணக்கம் அக்கா. வணக்கம். இந்த ஆலயத்தினுடைய திருவிழா காலங்கள் எப்படி இருக்கின்றன, இந்த திருவிழாக்கள் எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படுகின்றன என்பதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த ஆலயமானது ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து இப்போது இந்த திருவிழாவாக கொண்டாடப்படுற நாட்களிலிருந்து தை மாதம் 31ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி மாசி மாதம் 4ஆம் தேதி பெரிய திருவிழாவோட நிறைவு பெறுறது. அதில் எமது பங்குத்தந்தை இப்போது எமது பங்குத்தந்தையாக ரெக்ஸ் அவர்கள் கடமையாற்றி கொண்டிருக்கிறார். இதுக்கு முதல் 5 வருஷ காலமாக பிரான்சிஸ் பங்குத்தந்தை அவர்கள் இருந்து இப்போது அவர் வன்னி மாவட்டத்துக்கு மாற்றம் வந்து போனதால் இப்போது ரெக்ஸ் அவர்கள் இதில் உண்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அவர் மூலமாகத்தான் இந்த பெருநாள்கள் நடைபெறுறது. 6 நாள் நோவினையும் 6 நாள் நோவினையாக நடைபெற்று கடைசி நாள் நல்ல சிறப்பாக வெகு சிறப்பாக நடைபெறுறது. ஆலயத்தில் 39 பங்கு மக்களாகத்தான் 31 குடும்பமாகத்தான் இருந்தாலும் ஒற்றுமையாக இந்த 31 குடும்பமும் சேர்ந்து ஒற்றுமையாக மிக சிறப்பாக அந்த பெருநாளை கொண்டாடுறதுக்கு எமது பங்குத்தந்தை ஊடாக மூத்த உறுப்பினர்கள் ஊடாக எமக்கு நல்ல வழிகளை வகுத்து தந்து கொண்டே இருக்கணும். அதால் இந்த ஆலயம் இப்போதும் நல்ல சிறப்பாக யாழ் மாவட்டத்திலேயே இப்படி மட்டுவில்லூர் தென்னை ஆலயம் என்றது மிகவும் சிறப்பு பெற்று நல்லொரு பங்காக அமைகிறதுன்றதுக்கும் எமது பங்கு மக்கள் தான் இதுக்கு சார்பாக இருக்கிறார் என்றதையும் உங்களுக்கு நான் தெரிய வருகை தந்திருக்கக்கூடிய ஸ்ரீ வேட்பிள்ளை சனசமூக நிலையத்தின் உறுப்பினராக இருக்கக்கூடிய திருவாளர் சிவகுரு ஐயா எங்களோடு இணைந்திருக்கிறார். இப்பொழுது அவரிடம் பேசி பார்க்க இருக்கின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். இந்த சனசமூக நிலையத்தினூடாக நீங்கள் செய்கின்ற சேவைகள் அல்லது உங்களுடைய இந்த சனசமூகத்தினுடைய தேவைப்பாடுகள் இருந்தால் அது பற்றி சொல்லுங்கள். நாங்கள் இந்த சனசமூக நிலையத்தில் ஒரு நூல் நிலையம் ஒன்று அமைக்கிறதுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அந்த அதுக்குரிய நூல்கள் அல்லது விலைக்கு பண்ணுறதுக்கு கூடிய பணம் அதுகள் எங்கள்கிட்ட தற்போது குறைவாக இருக்குது. இந்த சனசமூக நிலையத்தில் முந்தின காலத்திலேருந்து, அதாவது சண்டைக்கு முந்தி நூல் நிலையம் ஒன்று இயங்கி வந்தது. நியாயமான புத்தகங்கள் இங்கே வச்சு விநியோகம் செய்த நாங்கள். அது மற்றது ஒரு சிறுவர் பாடசாலை இந்த சனசமூக நிலையத்துக்கு இயங்கி வந்தது. அதுக்கும் இந்த போர்க்கால சூழலால் அது நிறுத்தப்பட்டு விட்டது. அதுக்கு பிறகு வளர்ந்த உயர்தர வகுப்பு பிள்ளைகளுக்கு இந்த நல்ல தரமான ஆசிரியர்களை கொண்டு இந்த கல்வி அந்த பாடத்துறையை சேர்ந்த ஆசிரியர்களால் அவைகளுக்கு கல்வி கற்பித்தல் நடைபெற்று வந்தது. தற்பொழுது அந்த போர் கால சூழலுக்கு பிறகு இப்போ தான் இந்த சனசமூக நிலையத்தை எங்களுக்கு ஒரு இந்த ஜப்பான் நிறுவனம் ஒன்று தான் இதை புனரமைச்சு தந்தது. சும்மா அந்த புதுசாக இல்லாமல் இருந்ததை அப்படியே திருத்தி அமைச்சு தந்திருக்கிறோம். அப்படியே இயங்கி கொண்டிருக்கிறோம். மற்றது தற்பொழுது இப்போ ஒரு தையல் பயிற்சி வகுப்பு பெண் பிள்ளைகளுக்கு நடத்துறதுக்கு தீர்மானிச்சிருக்கிறோம். வேலையேற்ற படிச்சுட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு தையல் நிலையம் அமைக்கிறதுக்கு முயற்சித்து கொண்டு இருக்கிறோம். அதுக்கு எங்கள்கிட்ட போதிய நிதி வளங்கள்
அதுகள் குறைவாக இருக்கிறதால நாங்கள் நிதியை எதிர்பார்க்குறோம். உங்களுடைய சேவை சிறிய சேவையாக இருந்தாலும் உங்களுடைய மக்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் முன்வைத்த கோரிக்கைகளை புலம்பெயர்ந்து வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய எங்களுடைய உறவுகள் கூட நிறைவேற்றுவதற்கு உதவுவார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். இந்த சனசமூக நிலையம் பற்றிய பல்வேறு தகவல்களை எங்களுக்கு வழங்கியிருந்தீர்கள். இந்த சனசமூக நிலையத்தின் அருகிலே ஒரு விநாயகர் ஆலயம் கூட இருக்கின்றது. அதனுடைய வரலாறு, அதனுடைய சிறப்புகள் பற்றி எங்களுக்கு கூறுங்கள். இந்த ஆலயம் ஒரு தார்ந்தோன்றி விநாயகர் ஆலயம். இந்த ஆலயத்திலே உள்ள மூலஸ்தானத்திலே உள்ள சுரூபம் மிகவும் சின்னன். அதாவது வெளியிலே இருந்து வணங்குறவர்களுக்கு அது தெரியாத அப்படியாத சின்னம். அதை பிறகு அந்த சின்னத்தை தெரியக்கூடியதாக வைக்கிறதுக்காக பக்கத்திலே ஒரு கோயில் உண்டு அமைத்து அதை அந்த விக்கிரகத்தை தூக்கி அந்த கோயிலே வைக்கிறதுக்கு கட்டி முடிந்து ஆக்கள் முயற்சித்த நேரம் அந்த இதை கிளப்ப முடியாமல், அந்த விக்கிரகத்தை எடுக்க முடியாமல் இருந்ததால் திரும்பவும் பழைய இடத்திலேயே கோயில் இயங்கி வருகிறது. இப்போ அந்த போர்க்கால சூழ்நிலையிலே அந்த கோயில் சேதமடைந்து இப்போ புனருத்தாரண திருப்பணி வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் ஓரளவுக்கு சுற்று நிருபத்தில் உள்ள தெய்வங்களுக்கான இதுகள் அமைக்கப்பட்டு விட்டது. அந்த மண்டபம் ஒன்று அமைக்கிறதுக்கு நாங்கள் நிதியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். போதிய நிதி இல்லாததாலே அது இப்போ 3 வருஷமாக இந்த கோயில் திருப்பணி வேலை தொடங்கி இந்த நிதி பற்றாக்குறையால் திருப்பணி வேலைகள் தாமதமாக நடந்து கொண்டிருக்குது. ஆகவே அந்த திருப்பணி வேலைகள் முழுமை பெற்று அதுக்குரிய மகா கும்பாபிஷேகம் செய்வதற்கு எங்களுடைய கிராமத்தில் உள்ள புலம்பெயர்ந்த மக்கள் உதவும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த சனசமூக நிலையம் மற்றும் இந்த விநாயகர் ஆலயம் பற்றிய பல்வேறு தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். நன்றி ஐயா. வணக்கம். நன்றி. மட்டுவில் கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய சில முக்கியமான விடயங்களை நாங்கள் உங்களோடு பகிர்ந்திருந்தோம். இதை பார்த்தும் ரசித்தும் இருந்திருப்பீர்கள். மற்றொரு புதிய பகுதியினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஒளிப்பதிவாளர்கள் தினேஷ் ஏகாம்பரம் மற்றும் சதீஷ் ஆகியோருடன் என்றும் உங்கள் அன்பின் ஆன் ஃபிகராடோ. வணக்கம் நேயர்களே.